இந்த மாரி செல்வர்கிட்ட கேட்டா நான் என்ன பேசுறது புதுசா அவனை பத்தி ஏதாவது பேசுங்க, ஆனா என்னை பத்தி பேசணும்னு சொன்னா என் கூட 7 கடல் 7 மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கிட்டாங்கன்னா அது மாரி முதல்ல ஏறின மலை அப்படின்னா நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற எல்லா மலையும் நாங்கள் ஏறி இறங்கணும். தங்கமீன் லொகேஷன் தெரியும். இப்போ கண்டுபிடிச்சு அவங்களோட மலையேறது சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா ஒரு பள்ளத்தாக்கு அளவு கதை கொட்டி கிடக்கும். அவன் சொன்ன காதல் கதையை எடுத்தா எடுத்தே இருக்கலாம். அதுல ஒரு சின்ன பீஸ ஒரு பாலியத்துல இருந்த ஒரு கிரஷ எந்த கிஞ்சி இல்லாம ஒரு படம் பண்ணிருக்கான். அதாவது வாழை. அதுக்கடுத்து மலை ஏறினதுன்னா 2009, 10 ஆனந்தையாலை மலை அச்சுங்கோவில் இன்னொரு இடம். அதுல டென்ட் எடுத்து போறப்பவும் சரி, ட்ரெக்கிங் போனப்பவும் சரி, நைட் மழை பெஞ்சு அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான்னு பயந்து நைட்ல தூங்காம உட்காந்துட்டு என் கூட உட்கார்ந்துருப்பவும் சரி, மாரி செல்வராஜ் எனக்கு கிடைச்ச பெரிய துணைவன், கம்பேனியன். அவருக்கு தைரியத்துல எந்த மலையில வேணாலும் ஏறலாம், இறங்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மலை இருக்கு, அது அதே தங்கம் மீது 2012 ஏறின வயநாட்டுல இருக்கிற செம்ப்ரா பீக். அது ஏறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும், இறங்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இம்பாசிபிள் டு ஷூட். ஒரு ஆர்டின் ஷேப்ல ஒரு லேக் இருக்கும், அதனால அங்க எடுப்போம். யாருக்கும் தோழன் இல்லைன்னு ஒரு பாட்டு, பட் எனக்கு ஒரு தோழன் கூட வந்தோம். அந்த மேல போய் நாங்க முதல் நாள் டென்ட் எல்லாம் போட்டு 4 பேர் தங்கிட்டோம். சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பாடு வரணும். அதுக்கப்புறம் வர முடியாது, ஏன்னா யானை வந்து பார்த்தா 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 6:45 சாப்பாடு வரல. 30 நிமிஷம் நாளைக்கு காலையில் இறங்கிடலான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஐயோ என்னடா பண்றதுன்னு சொல்லி நான் சொன்னேன், நான் போய் கீழே பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்க ஆரம்பிச்சப்ப கூட வந்து சேர்ந்து மாதிரி சொன்னாங்க. நாங்க இறங்கி போய் பார்த்தோன்னா வர்ற வழியில இட்லி சாம்பார் சட்னா கொட்டி 2 பேர் நின்று இருந்தாங்க. அப்புறம் கீழே இறங்கி போய் புதுசா ஒரு உணவை கண்டுபிடிச்சு வாங்கிட்டு நாங்க மேலே ஏறப்ப இருக்கும் 8 மணி 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். யானைகள் குழுவில் சத்தம் போயிடுச்சு, நட்சத்திரங்கள் தெரிஞ்சு அந்த இரவு என்னால எனக்குமே மறக்க முடியாது. அப்புறம் எனக்கு தெரியும், எனக்கு என்ன புரியுதுன்னா மாரி செல்வராஜ் வந்து மலை ஏறணும். அவருடைய கால்கள் மலை ஏறதுமே செய்யப்பட்ட கால்கள். அவன் கரெக்டா எந்த கல்ல கால் வைக்கணும், எந்த கல்ல கால் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரியும். எவ்வளவு எதிர்காத்து வச்சாலும் ஏறக்கூடியது. இந்த மலை ஏறுவதுங்கிறது திரும்ப சொல்ல போனா அவனுடைய ஜீன்ல இருக்கு. அவன் தன்னுடைய முதல் படத்திற்காக பரியேறும் பெருமாள்ல கருப்பியை கூட்டிட்டு திரும்ப அச்சன்கோயில் மலையில இருந்ததுல இருந்து மலை ஏறிட்டே இருக்கான். இறங்கவே இல்லை, ஏறிட்டே இருக்கான். மலை முகடுகள் மீது கொடியை நட்டுட்டே இருக்கும். ஏதாவது ஒரு மலை மீதும் போது ஒரு சிறிய கொடியை நட்டிட்டு போன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். நட்டிட்டு எனக்கு போன் பண்றப்ப வரக்கூடிய சந்தோஷம். இல்லாட்டி அவன் நட்டினதை பத்தி வேற யாராவது ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி சொல்லக்கூடிய வரக்கூடிய சந்தோஷம்ங்கிறது வந்து அதை எப்படி வார்த்தையில சொல்றதுன்னு சொன்ன அது ஒரு தனித்துவமான அது ஒரு பிளஷர். அதை வேர்ட்ஸ்ல சொல்ல முடியுமா? ஸோ மாரி செல்வராஜ் மலைகள் மீது ஏறுவான், மலையின் முகடுகள் மீது நிற்பான், அங்கிருந்து நம்மளை கூவி அழைப்பான். அவனுடைய கருத்துக்களை, அவனுடைய காதலை, அன்பை, அரசியலை பேசிக்கொண்டேதான் இருப்பான். அதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். இணைந்தது காலத்தின் கட்டாயம். இப்போது அவன் ஏறிக்கொண்டிருக்கிறது துணைவலா இருப்பது வந்து திவ்யா, நத்தன் என்கிற நவ்வி, யுவான். இவங்க 3 பேர் இன்னைக்கு துணையா அவன் கூட வந்துட்டே இருக்காங்க. இந்த பயணம் போயிட்டே இருக்கு. அவங்களுடைய முதல் பயணமா வாழை வந்திருக்கு. அண்ட் சந்தோஷ் நாராயணன் வந்து பரியேறும் பெருமாள் பார்த்து ரொம்ப பயங்கரமா ரொம்ப நேரம் பேசிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் போன் பண்ணது வந்து வாழை. பரியேறும் பெருமாளோட பயங்கரம். எனக்கு ரொம்ப பிடித்த கதைகள்ல வாழை ஒண்ணு. வாழை ஏன் ஒண்ணுன்னு சொல்றேன்னா இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. இந்த வாழை நம்மை வியப்பில் ஆழ்த்தும் தமிழ் சினிமாவுக்கு மிக முக்கியமான படமாக இருக்கும். மாரி செல்வராஜ், நந்தி ஸ்டுடியோஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல குண்டுகளையும் மலைகளையும் நமக்கு காட்சிப்படுத்தும், பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட குறிப்பா இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு கூட துணையா இருக்கக்கூடிய சுப்ராயன், அவருடைய ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன், இதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் துவக்க புள்ளியாக இருந்த என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கிற, எனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிற, வாழ்க்கையை ரசிக்க சொல்லிக் கொடுக்கிற நண்பர் பிரதீப் மில்ராய், இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி முன்னெடுத்துட்டு போன இன்னொரு நண்பர் நரன், இவர்களுக்கும் கிருஷ்ணன் சார் நன்றிகள், வாழ்த்துக்கள்.